श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 360. रङ्गेशयस्य पुरुषस्य जगद्विभूत्यै रथ्या परिक्रमविधौ मणिपादरक्षे सीमन्तदेशमनवद्य सरस्वतीनां सिन्दूरयन्ति भवती चरितापरागाः. பதபதார்த்தம். ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, ஜகத் விபூத்தியை உலகங்களுடைய க்ஷேமத்திற்காக, ரங்கேஷயஸ்ய ஸ்ரீ ரங்க விமானத்தில் சயனித்து கொண்டிருக்கின்ற புருஷஸ்ய பெருமாளுடைய ரத்யா பரிக்கிரம வீதியில் எழுந்தருளுவதாகிற விதௌ காரியத்தில் பவதி உன்னாலே சரிதாக உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற பராகாக தூளிகள் அனவத்திய குற்றமில்லாமல் இருக்கின்ற சரஸ்வதீனாம் வாக்காயிருக்கின்ற வேதங்களுடைய சீமந்த தேசம் வகுடு என்கின்ற இடத்தை சிந்தூரயந்தி சிந்தூரமுள்ளவைகளாக பண்ணுகின்றன அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாள் வீதி புறப்பாடு கண்டருள்றதுன்றது எதுக்காக அப்படின்னா, ஜகத் விபூதி உலகத்தினுடைய க்ஷேமத்திற்காக தான் பெருமாள் வீதி புறப்பாடு கண்டருள்றார். அப்படி அவர் வீதி புறப்பாட்டில் வரும்பொழுது அந்த தூளிகள் அந்த சமயத்தில் இந்த வீதியில் இருக்கக்கூடிய தூசுகள்லாம் நிறைய இருக்கும். அந்த தூளிகள்லாம் என்ன ஆறுது அப்படின்னா, பெருமாள் திருமேனி மேலே பட்டு பாதுகையின் மேலே பட்டு அந்த பாதுகையின் தூளிகளாக அது காற்றுல கிளம்புறது. அப்படி கிளம்புற அந்த தூசுகளாகிறது எங்கே போய் சேர்றது அப்படின்னா, வேதம் அப்படின்ற ஒரு பெண், இங்கே வேதத்தை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துகிறார். வேதம் அப்படிங்கிற பெண். அதனால தான் இங்கே சொல்லப்படுற வார்த்தை என்ன அப்படின்னா, சரஸ்வதி நாம் வாக்காயிருக்கின்ற வேதங்களுடைய அந்த பெண்ணுடைய வகுட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த பராகம் இந்த தூளிகள் என்ன ஆகுது அப்படின்னா சிந்தூரமாக ஆகிறது. அதாவது இந்த தூசுகள்லாம் சேர்ந்து ஒரு குங்குமம் மாதிரி ஆகி அது வேதத்தின் தலைப்பகுதியில் சிந்தூரமாக இருக்கின்றது அப்படின்னு சாய்க்கிறார். இதை எப்படி உருவகப்படுத்துகிறார் அப்படின்னா, இப்போ பெருமாள் வீதி புறப்பாடு அப்படின்னா பெருமாள் எழுவர் பின்னாடி வேத பாராயணமானது எப்போவுமே இருக்கும். எப்போ பெருமாள் வீதி புறப்பாடுனாலும் வேத பாராயணம் இருக்கும். இதனால தான் கிருஷ்ணாவதாரத்தின் போது வசுதேவர் குழந்தைய இங்கேருந்து, அதாவது மதுராலேருந்து பிருந்தாவனத்துக்கு இங்கே ஆயர்பாடிக்கு அழைச்சிட்டு வரார். தலையில் ஒரு கூடையை வச்சுட்டு குழந்தைய ஏழை பண்ணிட்டு வரும்போது, அதாவது இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஆதிசேஷன் கொடையாக பிடிக்கிறார். அந்த ஆதிசேஷனுக்கும் மேலே கருடன் சிறகை விரிச்சுண்டு வராராம். அது எதுக்காக அப்படின்னா, அதுக்கு 2-3 காரணம் சொல்லுவாள். அதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கருடன் அப்படின்றவர் கருடன் உருவாம் மறையின் பொருளாம் அப்படின்னு சொன்ன மாதிரி வேதத்தோட உருவம் கருடன், விககேஸ்வரன், அதாவது வேதத்தோட வடிவு கருடன். பெருமாள் திருவீதியில் ஏழ்றார் அப்படின்னா கருடனானவர் வேதத்தின் உருவா பின்னாடியே தொடர்ந்து வருவார். எப்பவுமே பெருமாள் வீதி புறப்பாடுனா கண்டிப்பாக வேத பாராயணம் உண்டு. அதனால் ஏன்னா எப்பவுமே வேதமானது பெருமாளை தேடி ஓடிண்டே இருக்கு பெருமாள் பின்னாடியே. அப்படிங்கிறதுனால தான் இங்கே பெருமாளுக்கான வார்த்தை புருஷஸ்ய. ஏன்னா வேதத்தில் பெருமாளை சொல்கிற வார்த்தை புருஷன். அதனால் அந்த புருஷனை தேடி எப்பவுமே வேதமானது பின்னாடியே போகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வேதத்தை ஒரு பெண்ணாக வடிவெடுத்துருக்கார், உருவகப்படுத்தியிருக்கார். அப்போ அந்த பெண்றவ யார்? பெருமாளோட இணை பிரியாத அந்த வேதம், பெருமாளோட பெருமையை சொல்ல வேதம், பெருமாளை விட்டு ஒரு க்ஷணமும் நகராத வேதம். அப்படின்னா யார் அந்த வேதம்ன்றது? பெண். அந்த பெண்றவ யார் அப்படின்னா பெருமாளோட ஒரு பத்னி வகையரை சேர்ந்தவளாக தான் ஆகிறா இந்த இடத்துல. அப்போ இந்த பெருமாளோட பாதுகையின் தூசானது அந்த பெண்ணுக்கு வகுட்டில் ஒரு சிந்தூரமாக ஒரு குங்குமமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு கவித்துவம். இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும்பொழுது ஹனுமான் சீதையை போய் பார்க்குறார். இப்போ நான் ராமன் கிட்ட என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது சூடாமணி கொடுக்குறா. அப்போ ராமனுக்கு நான் உன்னை பார்த்தேங்கிறது ராமனுக்கு சொல்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்குமான விஷயங்களை தானே சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது
இந்த இது சொல்கிறா, காக்காசுர இதை பற்றி சொல்கிறா, விருத்தாந்தத்தை பற்றி சொல்கிறா. காக்காசுர விருத்தாந்தம் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல்னு, எத்திசையும் உழன்றோடி, அது எல்லா திசையும் ஓடித்து உலகத்துக்கும் ஓடித்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாயிடுறது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் உண்டு. மனசிலாயா ஸ்திலக கண்டபாஷ்வே நிவேஷிதா துவயா பிரனஷ்டே திலகே தம் கில ஸ்மர்த்தும் அர்ஹசி அப்படின்னு. அதாவது என்னன்னா, இதுக்கு விவரணம் சீத்தை சொல்லலையும், முழுசாக விவரணம் இது திருக்குடந்தை ஆண்டவன் எடுத்திருக்கார். இது முழுசாக விவரணம் என்னன்னு சீத்தை சொல்லலை. ஏன்னா அவளுக்கு ஒரு விதமான நாணம். அனுமான்ற ஒரு 3வது மனுஷன்கிட்ட தனக்கும் தன்னுடைய பர்த்தாவுக்குமான விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு. அதாவது என்னென்னா, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னென்னா, ஒரு தடவை பெருமாள் மனசிலைன்னு சொல்லப்படுற ஒரு கல்லில் தேய்ச்சா ஒரு பொடி மாதிரி வரக்கூடிய, சிந்தூரம் மாதிரி வரக்கூடிய ஒரு குங்குமத்தை எடுத்து சீதைக்கு அவர் வச்சு விட்டாராம், திலகமாக அவர் வச்சு விட்டாராம். துவயா பிரணஷ்டே திலகே தம் கில ஸ்மர்த்தும் அர்ஹசி அப்படின்னு பெருமாள் திலகம் இட்டு விட்டாராம் சீதைக்கு. அதை சொல்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளவு நாணம் அவளுக்கு. அதனால் ஹனுமான் கிட்ட இது சொல்கிறாளாம். இது திருக்குடந்தை ஆண்டவன் சொல்கிறார், இது ஸ்லோகத்தை இதில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு வாழாம். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ அதில் ஒரு சங்கோஜம். அது இவர் பிரம்மச்சாரியாக போயிட்டார், அதில் இருக்கிற ரசம்லாம் இவருக்கு புரியாது. அதனால் நீ ஸ்லோகத்தை மட்டும் போய் சொல்லும் போகிறோம் சீத்தை சொல்லுவோம் அப்படின்னு திருக்குடந்தை ஆண்டவன் சாய்ப்பருது. அந்த மாதிரி ராமனுக்கு சீதைக்கு அந்த திலகம் இடுறதுன்றது அவ்வளவு பிடிச்ச விஷயம். பொதுவிலேயே பர்த்தா கையால் திலகம்ன்றது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாள். அதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இது ரொம்ப அழகான ஸ்லோகமாக பெரியவா சாதிப்பாள். அந்த மாதிரி பெருமாளுக்கு தன்னுடைய பத்னியான சீதைக்கு திலகம் இடுறது எப்படி பிடிக்குமோ, இது ராமன் சீதைக்கு இட்டது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பாதுகாதேவி வேதத்துக்கு இடுறா. பெருமாளோட திருவடியில் சேர்ந்த தூசுக்களை எல்லாம் சேர்த்து அவள் இங்கே பின்னாடி வரக்கூடிய வேத பாராயணத்தில் அந்த சொல்லக்கூடிய வேதங்களுக்கு அவள் வகுட்டில் இந்த சிந்தூரத்தை இடுறா. இப்போவும் நம்ம திருவீதி புறப்பாடு பார்த்தோன்னா பெருமாள் பின்னாடி வேதமானது சொல்லிகிட்டே தான் வருவாவா. அப்படி வரக்கூடிய அந்த வேத பெண்ணுக்கு, பெருமாளுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வேத பெண்ணிற்கு பாதுகையானவள் இந்த பராகத்தினால ஏற்பட்ட ஒரு சிந்தூரத்தை பாதுகையானவள் அந்த பெண்ணுக்கு இட்டு விடுறான்னு சொல்கிற அழகா. பெருமாள் இடுறது ஒரு அழகுன்னா, இங்கே பாதுகையானவள் வேதத்துக்கு இடுறதுன்றது இன்னொரு விதமான அழகு. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வேதமானது 2-3 விஷயத்தில் இதில் சொல்கிறார். ஒன்று, பெருமாள் வீதி புறப்பாடு கருண்டருள்றது எதுக்காக? ஜெகத் விபூதி, உலகத்தின் க்ஷேமத்திற்காக. அப்படி அவர் வரும்போது அந்த புருஷனான பெருமாள் பின்னாடி வரக்கூடிய பெண்ணான அந்த வேதத்துக்கு சிந்தூரத்தை இட்டு விடுபவள் யார் அப்படின்னா பாதுகாதேவி. எங்கேருந்து இடுறா அந்த சிந்தூரத்தை அப்படின்னா பராகாகா, தூளிகளின் மூலம் உருவான அந்த சிந்தூரத்தை இட்டு விடுறான்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு ஸ்லோகமாக நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.